1330 அம்மா சொல்லுவாங்க. பரிசு நியாயமா வாங்க வேண்டியது அவங்கதான். அது பார்ப்போம். பலரும் தமிழ் சங்கம் தமிழ் உணர்வாளர் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம். கண்டிப்பா கண்டிப்பா இந்த நல்ல ஒரு இது அம்மா அவர்கள் கடந்த இனிய மாலை வணக்கம். ரொம்ப நிகழ்ச்சி மிக்க தருணமாக நான் இதனை உணர்கிறேன். நான் கணேசன் தம்பி சொல்ற அளவுக்கு ரொம்ப பெரிய உதவின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இவங்க 3 பேரும் ரொம்ப திறமைசாலிகள். போட்டிக்கு போறதுக்கு முதல் நாள் அக்கா நீங்க இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் சக்திவேல் சார் வீட்டுக்கு வந்தாரு. அவர் தான் என்னை கூட்டிட்டு வந்தாரு. ஒரு சில பயிற்சி மட்டும் பண்ணினேன். அது இந்த அளவுக்கு அவரு அதை மறக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப இதா இருக்குது. ஆனா யாருமே அவங்களுக்குள்ள அந்த திறமை இருந்தா தான் வர முடியும். எனக்கும் 1330 குறள் தெரியும். கொரோனா காலகட்டத்துல அதை மனனம் செய்தேன். அந்த போட்டியில் போவதற்கான சூழ்நிலை எனக்கு அமையவில்லை. அதனால போக முடியல. இருந்தாலும் இந்த 3 பேரும் வெற்றி பெற்று எனக்கு ரொம்ப மனமார்ந்த ஒரு சந்தோஷம். அதாவது திருக்குறளை மனப்பாடம் பண்ணுவது எளிது. நாங்க அது இல்லாம ஒரு ஆசிரியராக இருக்கிறோம். நாங்க அந்த பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். அது என்னை பொறுத்தவரை எளிமைன்னு நான் சொல்லுவேன். ஆனா அதன்படி வாழ்வது மிக மிக கடினம். ஒரு குறள் படி வாழ்வது கூட மிக கடினமானது. அதுல முதல் குறள் இந்த 3 பேருக்கு ஒரு குறள் இப்ப நான் யோசிச்சேன். அதுல முதல் குறள் தம்பி கணேசனுக்கு நான் சொல்றேன். அதாவது திணை துணை நன்றி செய்யணும், பனை துணையா கொள்வார் பயன் தெரிவார் அப்படின்னு. நான் பண்ணினது ஒரு சின்ன திணை அளவு உதவிதான். திணைங்கிறது எவ்வளவு சிறிய தானியம். ஆனா அதை பனை அளவுக்கு என்னை கொண்டு போயிட்டாரு மறக்காம. அடுத்ததாக சக்திவேல் சார். அவர் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக நாங்க 2 பேரும் ஒரே பள்ளியில வேலை பார்க்கிறோம். நிறைவுடன் ரொம்ப அடக்கம், எதுவுமே வெளியில தெரியாது. அவருக்கு நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையிலும். அடுத்ததாக ஆனந்த ஐயாவோட நான் பேப்பர் 2 பேரும் சேர்ந்து திருத்தி இருக்கிறோம். ஒரே பள்ளியில வேலை பார்த்ததில்லை. இருந்தாலும் பேப்பர் வேல்யூஷனுக்கெல்லாம் நாங்கள் போகும்பொழுது சந்தித்துக் கொள்வது உண்டு. அவருடன் சேர்ந்து விடைத்தாள் திருத்தும் பணி எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டா இருப்பாரு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு போடாமே சார்ந்து பையனுக்கு அந்த மார்க் கொடுக்கறதுல ஒரு 1/2 மார்க்குனாவது அவர் மிகச்சரியா போடணும். அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப கரெக்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதுவும் எனக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. இந்த 3 பேருமே இந்த பரிசை பெறுவதற்கு முழு தகுதி உடையவர்கள் என்பதை